மாட்டேங்கிறீங்க, சாக விட மாட்டீங்க, என்ன சார் பண்றது? நைட்டு 12:30 மணிக்கு வந்து போலீஸ் அவ்வளவு தூரம் டார்ச்சர் பண்றாங்க. நான் திருப்பூர்ல ஆபீஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம் சார். எங்க ஆபீஸ்ல பசங்க நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க, லேடிஸ் எல்லாம் நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. அதுல ஒரு 5-6 பேர் வந்து பாத்தீங்கன்னா ரூம் எடுத்து தங்கி இருக்காங்க. அந்த இடத்துல வந்து 2 பேர் வீட்டுக்குள்ள இடையில பிரச்சனை அப்படின்னு சொல்லி எனக்கு போன் பண்ணி கூப்பிட்டாங்க. நாங்க வெள்ளிக்கிழமை நைட்டு 12:30 மணிக்கு நாங்க அங்க போறோம். 12:30 மணிக்கு போய் அங்க என்ன பிரச்சனை பேசிட்டு இருக்கும்போது நார்த் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து SI ஜெயசீலன் சார் அவர் வந்தாரு. வந்து என்ன ஏது அப்படின்னாரு. இவங்க பசங்க எல்லாம் பேச்சுலர் அப்படின்னு சொன்ன உடனே எடுத்த உடனே நீங்களாம் ஃப்ராடா தாண்டா இருப்பீங்க, நீங்களாம் எதுக்கடா இங்க இருக்கீங்க, நீங்களாம் ஊருக்கு எல்லையில போய் எங்க இருக்க வேண்டியதாண்டா, இங்கெல்லாம் இருக்க கூடாது, இப்பவே வீட்டை காலி பண்ணுங்க, அது சொந்த வீடுங்க சார் அப்படிங்கிற, இருந்தாலும் வெளியே போங்கடா, நீங்களாம் இருக்க கூடாது அப்படின்னு நைட்டு 12:30 மணிக்கு வெளியே அனுப்புனாங்க சார். வீடியோ வைஃப் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணாங்க. அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றதை பார்த்த உடனே மொபைல புடுங்கி இது பண்ணி நைட்டு 12:30 மணிக்கு எந்த ஒரு லேடி போலீஸ் யாருமே இல்லைங்க சார். 1.5 மணி நேரமா அவர் இருந்தாரு. ஆனா எந்த லேடி போலீஸ் யாருமே வரல. அந்த மொபைல புடுங்கி இருக்கிற வீடியோஸ் எல்லாம் என்ன டெலிட் பண்ணிருக்கா அப்படின்னு எல்லாம் டெலிட் பண்ணிட்டு அந்த போனை வாங்கி வச்சுட்டு அந்த நிலவரசன் அப்புறம் இவன் 2 இங்க வரும் சார். இப்படி புடிச்சு மூஞ்சியா குத்திட்டு இப்ப எறி வீடியோவ இப்ப நீ சோசியல் மீடியால எப்படி போடுறேன்னு நான் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவனை அடி நடிச்சு இப்ப எறி அப்படிங்கிறாரு. என்ன தைரியம் சார்? நாங்க மொபைல்ல வீடியோ எடுக்கிறத நைட்டு 12:30 மணிக்கு எங்களுக்கான ஒரு பாதுகாப்பு, நாங்க செத்தாங்க கூட அடுத்து இதுதான் நடந்ததுன்னு சொல்றதுக்கான ஒரே எவிடன்ஸ் அந்த மொபைலினுடைய வீடியோ தான். மொபைல்ல வீடியோ எடுக்க கூடாதுன்னு கவர்மெண்ட்ல ஏதாவது நாம்ஸ் போட்டிருக்காங்களா சார்? இது ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாம உயிர் வாழவே முடியலைங்க சார் என்னால. ஏன்னா அவரு எங்களுக்கு அந்த வீடியோ இல்லாம எங்களுக்கு அதை ப்ரூவ் பண்ண முடியல. இவனை அடிச்சு இது பண்ணி இன்னொருத்தனை அடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சு சார் எனக்கு சொந்த வீட்டுல குடியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவரு அங்க வாழவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு. என் வீட்டுல என் சொந்த வீட்டுல வாழ்றதுக்கான உரிமை வேணுங்க சார். என் ஒய்ஃப வந்து நைட்டு 12:30 மணிக்கு அநாகரிகமா கேவலமா அந்த வார்த்தைகளை என்னால சொல்ல முடியல. அந்த மாதிரி பேசி இது பண்ணாருங்க சார். என்கிட்ட வேலை செய்யற பசங்களை மூஞ்சி அடிச்சு குத்துனாரு. அவங்க தண்ணி அடிச்சு சார். திருப்பூர் நார்த் போலீஸ் ஸ்டேஷன்ல SI ஜெயசீலன் அவரு தான் அடிச்சாருங்க சார். சார் ஏசி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேங்க சார் நானு திருப்பூர்ல. போலீஸ் எப்படி அந்த ஸ்பாட்டுக்கு வந்தது சார்? அங்க பசங்க போன் பண்ணி கூப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னாங்க சார். சார் இது மாதிரி ஒரு கட்டையில அடிச்சிட்டாங்க அப்படின்னு. நிலவரசன் எங்க பக்கத்துல இருக்கிறவங்க சார் அவங்க ஃபேமிலி இருக்காங்க, பக்கத்துல 4 பேர் பசங்க நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இவங்களை பத்தி தான் பேசுறாங்க சார். அவங்க தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். அதுதான் பிரச்சனை. கமிஷனர் ஆபீஸ்ல சனிக்கிழமை கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க சார். இதை பத்தி எந்த ஒரு நடக்கும் இப்போ ஒரு போன் கால் என்கொயரி கூட எங்களுக்கு வரல. எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதிரியே எங்களுக்கு தெரியலங்க சார். அதனாலதான் வந்து இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்போம். இன்னைக்கு உயிர் வாழ்றதுக்கான உரிமையை கேட்கலாம். அப்படி இல்லாட்டி இதே இடத்துல நின்று செத்து போயிடலாம் 3 பேர் அப்படிங்கிற நிலைமையில தான் வந்திருக்கோம் சார்.